லாஸ்ட்டாக கேட்டால் குரூப் 1 கொஸ்டின் மாதிரி T20 to T30 ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. இது நல்ல கொஸ்டின், கரெக்டாக யோசிச்சா ஆன்சர் பண்ணிடலாம். ஜீரோன்னு சொல்கிறாங்களா? ஜீரோன்னு சொன்னால் என்ன மீனிங் வரும்? இப்போது நான் ஜீரோவை சென்டராக எடுத்துகிட்டு -1 1ன்னு எடுக்கணும் வைங்களேன். இப்போ இதை நான் ஃபுல்லாக கூட்டினா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 வரும். இதுவே இப்போ -2 + 2 என்ன வரும்? 0. -3 + 3 0. அப்படியே டேலி ஆகிட்டே போகுதா? அப்போ இப்படி தான் இந்த கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. 20லேருந்து 30 வரை மொத்தம் எத்தனை நம்பர் எடுத்திருக்காங்க? 20லேருந்து 30 வரை 11 நம்பர், 11 நம்பர்ஸ் வருமா? அப்போ 0லேருந்து முன்னாடி ஒரு 5 பின்னாடி ஒரு 5 வரை இவங்க இப்போ எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இந்த ஸ்டார்டிங் நம்பரை நம்ம T20ன்னு எடுத்தா கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 21, T22, T23, T24, T25, 26, 27, 28, 29, 30. இப்போ எழுதிருக்க ஆர்டர் புரியுதா? இந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்காங்கம்மா. இதுதான் கொஸ்டின் லாஜிக். 0 வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அசம்ஷன் என்ன பண்ணிடணும்? 0வை சென்டரில் வச்சிடணும். முன்னாடி மைனஸ் பின்னாடி ப்ளஸ், அப்போ தான் 0 வரும். இப்படி தான் ஒரு டேம் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இது கொஸ்டினில் கொடுத்துருக்க டேம். நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். T25 0. அப்படி எல்லாமே 0 வாங்கினா மிடில் என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். அப்போ கரெக்டாக பாருங்கள். T25 என்ன வருது? நான் பாக்ஸ் பண்ணுறது பாருங்கள். 0 வருதா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? விச் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டாக கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் T10, 20, 40 எல்லாம் ஏபி. ஒரு கூட்டுத்தொடரில் எல்லா கேப்பும் ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போ ஒரு 5 தள்ளியோ 10 தள்ளியோ பார்த்தீங்கன்னா கேப் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். புரியுதா? இப்போ 20 to 22 கேப் எவ்வளோ இருக்கும்? 2 கம்மியாக இருக்குமா? அப்போ 22 to 24 எவ்வளோ இருக்கும்? 2 கம்மியாக இருக்கும். நீங்கள் 2 தள்ளி போனால் 2 கம்மியாக இருக்கும். 10 தள்ளி போனால் 10 கேப் இருக்கும். அப்போ இது எல்லாமே ஏபினா கேப் ஈக்குவலாக இருக்கும். அதுவும் கரெக்ட். அடுத்து n1 + n2 = 50, Tn1 + Tn2 = 0ன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் T20 இருக்கா? இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது? T30. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல n இங்கே 20மா, n2 என்னது 30. 20 30 கூட்டினா என்ன வருது? 50. அப்படியே நம்ம T20 T30 வாங்க, என்னென்ன இருக்குது? -5 2 கூட்டினா என்ன வருது? இதை 0 வருது, இங்கே 50 வருது. கரெக்டாக ரெடி ஆகுதா? அப்படியே நீங்கள் அடுத்தது வந்தாலும் அப்படி தான் வரும். 21ஐயும் அப்படியே 29 வந்து பாருங்கள். அந்த இடத்துல வேறு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். அப்போயும் ஆன்சர் கரெக்டாக வரும். கூட்டும் போது 50 வந்தா, இப்போ 21 இருக்குது. இந்த டைம் 21 -4 இருக்கா? இந்த டைம் என்ன இருக்குது? 29. 21 29 கூட்டினா எவ்வளோ? 50. கூட்டினா 50 தானே? 21 29, அதாவது n1 + n2 = 50 வருதா? இந்த n1 n2 50னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரை கூட்டினா 0 வருதா? அப்போ இந்த டைம் செட் ஆகுதா? ட்ரூ. புரியுதா இல்லையா? இப்போது இஃப் D is positive, A also positiveன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக? இதுதான் நம்ம சொல்லுவோம். D வந்து இங்கே என்ன இருக்குது? +1. -5லேருந்து -4 ஆகணும்னா +1 கூட்டினா தான் என்ன வரும்? -4 ஆகும். சரி, -5. இப்போ நம்ம ரிவர்ஸில் தான் பார்ப்போம் இதை. D ஃபார்முலா என்ன? நமக்கு D = T2 - T1. இங்கே என்ன இருக்குது? -4 -5 தானே போடுவோம். அப்போ என்ன ஆகும்? -4 + 5, ஆன்சர் இஸ் +1. அதான் நான் எழுதுங்க. D வேல்யூ +1. D +1. ஆனால் A என்னவா இருக்குங்க? மைனஸில் தான் இருக்குது. அப்போ D பாசிட்டிவாக இருந்தால் ஏவும் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. தப்பு. இதுதான் தப்பு.